வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஜியோன் நகர் அப்படிங்கிற பகுதியில ஆகாஷ் அப்படிங்கிறத மானாமதுரை போலீசார் விசாரணை கூட்டிட்டு போறாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ நண்பருக்குள்ள சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி கூட்டின்னு போயிருக்காங்க. எப்ப மார்ச் 5ஆம் தேதி கூட்டின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரிச்சு வச்சிருக்காங்க. விசாரிச்சதுல 2 நாள் பொறுத்து ஆகாஷ் காலில் அடிபட்டுடுச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில. அங்க போனோம்னா மார்ச் 8ஆம் தேதி இறந்து போயிருக்காரு. கேட்டா மேல இருந்து கீழே குதிச்சு காலை உடச்சிக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போலீஸ். அப்புறம் பெற்றோர்கள் எல்லாம் இதை சந்தேகமா இருக்கு, உங்களுக்கு போலீஸ் மேல வழக்கு போடணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஆர்ப்பாட்டம் பயங்கர பிரச்சனையாச்சு. பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு கோர்ட்லாம் தலையிட்டு 100 நாள் ஆயிடுச்சு, நீங்க பாடியை முறையா நீங்க எடுத்துன்னு போயிட்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டோன்னே இவங்க தகனம் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க புகார் கொடுத்தபடி அந்த அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல, போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதன் பிறகு சிபிசிஐடி போலீஸார் வழக்கு அவங்க கிட்ட போகுது. அந்த வழக்கு அவங்க கிட்ட போனோம்னா அவங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும் பொழுது அந்த ஆகாஷ போலீசார் அந்த தைலம் தோப்புகள்ல கூட்டிட்டு போய் இரும்பு பைப்பால காலை அடிச்சு உடைச்சிருக்காங்க. விசாரணை தெரிஞ்சிருக்கு. சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ராடு வீடு எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பல உடல்ல காயமெல்லாம் இருக்கு. இதெல்லாம் காயமெல்லாம் இருக்குதுன்றதுனாலதான் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஒரு நடவடிக்கையும் எடுக்கல போலீசார். அதன் பிறகு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல காலில் அடிபட்டு ரத்த குழாய் கண்ணி போய் மூளைக்கு போற ரத்த குழாய் பிளாக் ஆகி போச்சு, அதனால இறந்து போயிருக்காரு அப்படி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கிளீனா கொடுத்துட்டாங்க. இது நடந்தது மார்ச் 8ஆம் தேதி. முடிஞ்சு போச்சுங்களா? இப்ப 26ஆம் தேதி சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க சிபிசிஐடி. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டோம், கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஆகாஷுடைய அம்மா கிட்ட இது கொடுத்துருக்காங்க, நம்ம சார்ஜ் ஷீட் காப்பி கொடுத்துருக்காங்க. சிபிசிஐடி போலீசார் 18ஆம் தேதி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 26ஆம் தேதி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அது 12 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கொலை வழக்கு ஒரு 12 பக்கம் சார்ஜ் ஷீட்ல முடிச்சிருவாங்க. எஃப்ஐஆர் 2-3 பக்கம் வரும். அவங்க என்ன சொல்றாங்க, 16 பேர் மேல நாங்க புகார் கொடுத்துருக்கோம், 16 பேர் மேல இங்க நடவடிக்கை எடுக்கல, முக்கியமா குமாரவேல் இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஆனா குமாரவேல் எல்லாம் எஃப்ஐஆர்ல இல்ல. அதன் பிறகு நாங்க கொடுத்த ஆவணங்கள் நாங்க கொடுத்த வாக்குமூலங்கள் எதுவுமே இந்த சார்ஜ் ஷீட்ல இல்ல, எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்காங்க. இப்போ சிபிசிஐடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷல் டீம் இன்ஸ்பெக்டர் திலீபன், அப்புறம் எஸ்ஐ குகன், போலீசார்கள் மகேந்திரன், காளீஸ்வரன், தேவேந்திரன், பழனியப்பன் இவங்க மேல கொலை வழக்கு மற்றும் இது நம்ம வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. இப்ப இவங்களுடைய கோரிக்கை என்ன, இது நாங்க சொன்ன ஆட்கள் கூட சேர்க்கலையே, மொத்தம் நீங்க 7-8 பேர் தான் போட்டிருக்கீங்க, இன்னும் 16 பேர் ஏன் சேர்க்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போராட்டமே பண்ணாங்க. இந்த போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணல, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, இன்னமும் கைது பண்ணல அவங்கள. அப்ப நீங்க கைதும் பண்ணல, அவங்க சொன்ன அதிகாரி மேல நடவடிக்கையும் இல்லை, ஏதோ நீங்க விசாரிச்சிருக்கீங்க, உங்களுடைய விசாரணை இவங்கதான் குற்றவாளின்னு தெரியுது போட்டீங்க, ஓகே, அதுல தலையிட முடியாது. பட் இருந்தாலும் அந்த குற்றவாளிகளை நீங்க கைது பண்ணமா வேண்டாமா? குற்றவாளிகளை கைது பண்ண வேண்டாமா? அப்ப போலீஸுக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கொலகாரணங்களை நீங்க கைது பண்ண வேண்டியதானே, ஏன் கைது பண்ணல? சிபிசிஐடி வானத்துல உதிச்சுட்டாங்க. எல்லாம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தானேங்க, ஒண்ணு போன மாமா மச்சான் தானே, எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க? இந்த சம்பவம் நடந்தது திமுக ஆட்சியில ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இவங்க சொன்ன கோரிக்கைகள் எதுவுமே வைக்கல. நீதிமன்றத்தை வச்சு மெச்சிட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களை. புரியுதுல? இப்பதான் நீங்க வந்திருக்கிறீங்களே, ஊழலை ஒழிப்போ, லஞ்சத்தை ஒழிப்போ, லஞ்சம் இல்லாம ஆட்சி அமைப்போன்னு தாவகக்காரன் வந்திருக்கிறீங்களே. இப்ப அந்த ஆகாஷுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க.
குற்றவாளிகளை கைது பண்ண சொல்லுங்க சார். நேர்மையான டிஜிபி இல்ல மகேஷ்குமார் அகர்வால், லஞ்சமே வாங்க மாட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷன். கைது பண்ண சொல்லுங்க உங்க ஜோனல் ஐஜி கிட்ட சொல்லி. சிஎம் சார் நீங்க தான் சொல்லுங்க. இப்பதான் சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. கைது பண்ணக்கூடாது ஒண்ணு சட்டம் கிடையாது, கைது பண்ண வேண்டியதானே. ஆக என்ன இது தெரிய வருது அப்படின்னா, எல்லா ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், தாவேக ஆட்சியா இருக்கட்டும், போலீஸ் மாறி மாறி வந்தாலும் அந்த போலீஸ் புத்தி அப்படியே தான் இருக்கும். போலீஸுகளை அரவணைச்சுன்னு போற புத்தி தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களாம் என்ன எல்லாம் ஒரு குட்டையை விட மாட்டேங்க தானே. சில அதிகாரிகள் தான் நியாயமான முறையில தப்பு பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லி பண்ணுவாங்க. மற்ற எல்லா அதிகாரியும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களும் ஒண்ணு கூட ஒண்ணா போய்கினே இருப்பாங்க. ஆக இது நடந்தது எல்லாமே மோசடி. அவங்க சொன்ன பேர்ல எஃப்ஐஆர் போடல, கைது பண்ணல, சார்ஜ் ஷீட் ஏதோ 12 பேப்பர் தான் கொடுத்துருக்காங்களா. ஆக இதுல என்னென்னவோ உள்ளடி நடக்குது. ஆக தாவேக அரசு யாருக்குமே பயனில்லாம இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இது வரைக்கும் நம்ம திமுக குற்றம் சொல்லியிருந்தோம், திமுக போலீஸ் அராஜக போலீஸ் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தாவேக வந்துடுச்சு. இப்ப தாவேக வந்த பிறகு அதே போலீஸ் அதே வேலை தான் பாக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? யாரு வந்தாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. பாப்போம், நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஆகாஷுடைய வழக்கு எந்த அளவிற்கு வெற்றி பெறுகிறது என்று நான் பொறுத்திருந்து பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.